நமக்கு எதில் சந்தேகம் வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா நாம் google.com போயிட்டு நம்மளோட கேள்வியை கேட்டு நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துப்போம். அப்படி நம்ம அந்த கூகுள் சர்ச்சில் வந்து நம்மளோட கொஸ்டினை கேட்குறப்ப நமக்கு பல விதமான வெப்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தரும். அந்த வெப்சைட்ஸ்லாம் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆனால் கூகுள் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனும் தாண்டி அது எப்படி ஒர்க் செய்யுது அதை பற்றின ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக கூகுள் சர்ச் எப்படி ஒர்க் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நீங்கள் விசைப்பலகை சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ரஞ்சித் குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை. இந்த வீடியோவை உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு 3 மெத்தடாக இந்த வீடியோவை பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் கிராலர் அல்லது ஸ்பைடர், இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அல்காரிதம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ். இந்த 3 மெத்தடை பேஸ் பண்ணி தான் கூகுள் சர்ச் வந்து நம்மளோட சர்ச் ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தருது. இப்போ நம்ம டைரெக்டாக இதோட முதல் மெத்தடுக்கு போயிடலாம். முதல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் கிராலர் அல்லது ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான். நீங்கள் கூகுள் சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன்ஸ் கணக்கான ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தந்திருப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஸ்பைடர் அல்லது வெப் கிராலர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ரோபோட், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது வந்து எந்த வெப்சைட்டுக்கு போதோ அந்த வெப்சைட்டில் உள்ள எல்லா கண்டென்ட் எல்லா கீவேர்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணி கூகுளினுடைய சர்ச் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிடும். நீங்கள் எப்படி புக்கில் வந்து இண்டெக்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி கூகுளினுடைய சர்ச் இண்டெக்ஸில் வந்து ஒரு வெப்பேஜுக்கு போகும்போது அதில் உள்ள எல்லா கீவேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் எந்தெந்த லிங்க்ல இருக்கோ அந்த லிங்க்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி இதே மாதிரி எந்தெந்த வெப்சைட்டில் போகுதோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்க எல்லா கீவேர்ட்ஸையும் அந்த கூகுள் சர்ச் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி எந்தெந்த வெப்சைட்டில் லிங்க்ல இருக்கோ அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா வெப்சைட்டோட கீவேர்ட்ஸ் அப்புறம் அதோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளினுடைய சர்ச் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எல்லா ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் தேடுற கீவேர்டுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட் வெப்சைட்ஸாக எப்படி வந்து ஒரு வெப்சைட் முன்னாடி வருது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ரிசல்ட்டுக்கு வந்து அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கூகுள் சர்ச் உங்களுக்கு எப்படி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டாவது மெத்தட் வருது. அந்த ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அல்காரிதம்ஸ். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு லைட் பல்பை வந்து கழட்டி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு கூகுள் சர்ச்சில் என்ன கேட்பீங்க, ஹவு டு சேஞ்ச் எ லைட் பல்ப் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில், அதாவது ஃபாரின் கரன்சி வந்து என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு வந்து டஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேஞ்ச் ஃபாரின் கரன்சி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுவே மூணாவது உதாரணமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போட பிரைட்னஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து கூகுளில் நீங்கள் எப்படி கேட்பீங்க, ஹவு டு சேஞ்ச் லேப்டாப் பிரைட்னஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு வந்து காமனாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லைட் பல்பை மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ இந்த சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற மீனிங். எப்படி லைட் பல்பை கழட்டி மாட்டுவீங்க அப்படிங்கிற மீனிங். இதுவே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபாரின் கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு வந்து அந்த சேஞ்சுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மீனிங். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு சேஞ்ச் லேப்டாப் டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த சேஞ்சுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த 3 சேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மீனிங் மாறுது. இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த கூகுள் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டும் அந்த அல்காரிதம் வந்து உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் சர்ச்சில் டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட்லையும் செகண்டில் தேர்ட் இந்த மாதிரி வந்து ரேங்க் அடிப்படையில் எப்படி வெப்சைட்ஸ் வந்து ஆர்டர் படுத்தப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் பொறுத்து ரேங்க் அடிப்படையில் மாறிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் இப்படி கேட்கலாம், இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஸ்பேமான வெப்சைட் இல்லை ஒரு தப்பான வெப்சைட்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் டாக்ஸ்னு சும்மா நிறைய கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறப்ப அந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னன்னா அந்த வெப்சைட்குள்ளே டாக் ஃபோட்டோ இருக்கா இல்லை டாக் வீடியோஸ் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூகுள் சர்ச் வந்து அந்த அல்காரிதம் வந்து ரெஃபர் பண்ணும்.
இது வந்து உங்களுக்கு நம்ப முடியலனா இப்போ சாதாரண நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி அந்த ஃபோட்டோ வந்து இதுதான் டாக் அப்படின்னு அது கொண்டு வருது. இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அல்காரிதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து உபயோகப்படுத்தி ஸ்பேம் வெப்சைட்ஸ் அல்லது ஃபேக்கான வெப்சைட்ஸை வந்து இக்னோர் பண்ணிட்டு குவாலிட்டியான வெப்சைட்ஸை வந்து இந்த சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் இன்னும் கூகுள் ஃபோட்டோஸ் அல்லது கூகுள் ஃபோட்டோஸில் இருக்க அன்லிமிட்டட் ஃபோட்டோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னா இங்கே தெரிகிற கார்டை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறப்ப அந்த டாகோட ப்ரீட் நேம்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெப்சைட்டில் இருக்கோ இந்த மாதிரி விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு வெப்சைட் குவாலிட்டியான வெப்சைட்டா அப்படின்னு வந்து கூகுள் தீர்மானிக்கும். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா டாக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கான உதாரணம் தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்கனாலும் இதன் அடிப்படையில் தான் கூகுள் சர்ச் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வழங்கும். இன்னொரு வகையாக அந்த கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஒவ்வொரு வெப்சைட்டும் எப்படி ரேங்க் அடிப்படையில் ஆர்டர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு லிங்க் இருக்குது இல்லை ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டை வந்து வேறு வெப்சைட் எத்தனை வெப்சைட்டில் வந்து இந்த கண்டென்ட் இல்லை இந்த வெப்பேஜோட லிங்க்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அதன் பொறுத்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் கன்சிடர் பண்ணிட்டு இது ஒரு குவாலிட்டியான வெப்சைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்கு அந்த ட்ரெண்டிங் டேப்ல வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிடிச்சி போய் தான் நிறைய பேர் வந்து நிறைய மீடியம்ஸில் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்கை ஷேர் பண்ணுறப்ப இந்த வீடியோ வந்து பெஸ்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் ட்ரெண்டிங் டேப்ல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ முதல்ல அந்த மாதிரி ரேங்க் அடிப்படையில் ட்ரெண்டிங் டேப்ல உங்களுக்கு வரும். இதே மாதிரி தான் இந்த கூகுள் சர்ச்லையும் அந்த வெப்சைட் வந்து எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளோ தாட்டி ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இதன் அடிப்படையிலையும் அந்த வெப்சைட்டோட ரேங்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டோட ஃப்ரெஷ்னஸ் அதாவது அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அதன் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் அல்காரிதம் வந்து அந்த ரேங்க் அடிப்படையை வந்து மாற்றும். இப்போ தான் கடைசி மெத்தட் அதுதான் யூஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ். யூஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டாஸ் அ காயின் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் ரொட்டேட் ஆகி ஹெட்டா டெய்லா அப்படின்னு சொல்லி டேரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே அதுக்குன்னு ஒரு தனி ஸ்னிப்பட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து டைரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைரெக்டாக ஆன்சர் கொடுக்கறது பேர் தான் யூஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். இப்போ சொன்ன இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்கன்னா கூகுளினுடைய யூனிக்கான ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் பேர் தான் பேஜ் ரேங்க் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேஜ் ரேங்க் அப்படிங்கிற பேர் வந்து எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூகுளினுடைய கோஃபவுண்டரான லாரி பேஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. இவர் பேர் அடிப்படையில் தான் இந்த அல்காரிதத்தும் பார்த்தீங்கன்னா பேஜ் ரேங்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச்சில் எளிமையாக எப்படி சர்ச் பண்ணோம் அப்படிங்கிற கூகுள் சர்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து எப்படி சுலபமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கீழே வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கூகுள் சர்ச் எப்படி ஒர்க் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ஒரு லைக் கொடுங்க. அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விசைப்பலகை சேனலில் மற்ற வீடியோஸ் பார்க்கலைன்னா இங்கே தெரிகிற 2 கார்டை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நன்றி. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது விசைப்பலகை.